ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஈற்றணி நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சம்ராட் மகேஷ். பக்திக்கு என்றைக்குமே பார்த்துட்டிங்கன்னா இறைவன் அருள் கண்டிப்பாக இருந்துருக்கும். உண்மையான பக்திக்கு 100% இல்லை 1000% இருந்துருக்கும். எப்போது கஷ்டம் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் உண்மையாக இருக்கும் பொழுது, நேர்மையாக இருக்கும் பொழுது, அதே சமயத்தில் நல்லது நினைக்கும் பொழுது, நல்ல விஷயங்கள் இருக்கும்பொழுது இறைவன் எப்போவுமே சோதனையை கொடுப்பான். ஏன்னா சோதனை கொடுக்கறதுக்கு அவன் பக்கத்தில் இருந்துட்டுருக்கான். அதனால தான் சோதனையை கொடுக்குறான். இன்னொரு டெஸ்ட்டுன்னு பார்த்து கடைசியில் அணைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நம்ம நெருங்கின்னு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் சோதனை இருக்கிறவங்க, கஷ்டம் இருக்கிறவங்க, கவலை இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. உங்கள் பக்கத்தில் தான் இறைவன் இருக்கார். கூப்பிட்ட குரலுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி. அதனால் நம்ம எல்லாம் பண்ணுறோம், நம்மளால் எல்லாம் முடியுது அப்படிங்கிற நிலையை தாண்டி நம்மளோட நேரம் தான் சரியில்லை, நம்மளுக்கு சரி ஒரு சோதனையான காலம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி கூப்பிட்றோம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் வரதான் செய்வார். அதுதான் உண்மையும் கூட. சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ராசி பலன் நம்ம மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 12 ராசிக்கு உண்டான விசேஷ பிரத்யேக பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, வேலை வாய்ப்புக்கு உகந்த அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கு. பொதுவாகவே ஒரு வேலையை எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்போம். அது கச்சிதமாக இருந்துருக்கும். மற்றவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்து அவங்க சரியாக பண்ணலைன்னா அது கோபம் அதிகமாக வரும். இதற்கு பேசாமல் நானே இந்த வேலையை பண்ணியிருக்கலாம், என்னடா இது இவ்வளோ டென்ஷன் ஆக்குறாங்களே, இவ்வளோ நம்மளை கொலாப்ஸ் பண்ண வைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு காரியத்தை எடுத்து மற்றவர்கள் அது சரியாக பண்ணலைன்னா அதற்குண்டான கோபமும் அதற்குண்டான வேகமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வீடு, இடம், பொருள், வாகனம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான சில சூழ்நிலைகள் எடுத்து மாற்றி வைத்துக்கொள்வது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திடீர்னு வீட்டுக்கு வேலை செய்யக்கூடியவங்க வரலைன்னா போதும், அப்படியே தலையில் எல்லாமே மாறிடும். நானாக எல்லாத்தையும் பண்ணுறதா, என் நேரம், என்னுடைய ஜாதகம் அப்படியாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினத்தில் இருந்துருக்கான். பல காரியம் நடக்கும், ஒரு சில காரியம் நடக்காத காரியத்தை நினைத்து டென்ஷன் ஆகிறத விட நடந்ததை நினைத்து சந்தோஷப்படுறது நல்லது. வீட்டில் தெரியாமல் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு காசு விஷயத்தை பேசக்கூடாது, ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் மற்றவர்களுக்கு நம்மவே க்ளூ கொடுக்கக்கூடாது, அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நண்பர்களே, இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் லைஃப்பில் நம்ம மாற்றிக்கொள்வது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு கெட்ட பழக்கம் இருந்துருக்கு, ஆனால் நான் ரொம்ப லேட்டாக எந்திரிப்போம் அப்படின்னு சொன்னால், இல்லை நாளையிலேருந்து நான் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிக்கணும், யோகா பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு புது மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா. அவங்க லைஃப்பில் டிசிப்ளினை ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்து வைக்கும். அப்போ அப்படியே ஒவ்வொன்றா மாறும். ஸோ அப்படி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா புது விஷயங்களில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து அந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா வாக்கிங் போவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா காலை வேலைகளில் கேம் விளையாடுவாங்க, சில பேர் பார்த்துட்டிங்கன்னா காலை வேலைகளில் ஒரு பூஜை புனஸ்காரம் கோயிலுக்கு போகிற வழக்கத்தை வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு தினமும் ஒரு புதிய தொடக்கத்தை நம்ம மாற்றிக்கொண்டு வருவதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்துக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இல்லை வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ரொம்ப நாளாக இருந்த சில முயற்சிக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும். வெளிநாடு, வெளியூர் பிரயாணத்துக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துட்டுருக்கு.
ரொம்ப நாளாக இருந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். நமக்கு இடம் எங்கேயோ இருக்குது, ஆனால் போய் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால், உங்களால் முடியலன்னா கூட வேறு யாராவது போய் விட்டு அதை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு எதுவும் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு எதுவும் உங்களால் முடிஞ்ச டொனேஷன் எடுத்து பண்ணுறது, இது போன்ற காரியங்களில் இன்றைய தினத்தில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது. தொழிலுக்கு தேவையான முதலீடுகளுக்கு உண்டான எதிர்பார்ப்பு உங்களுக்கு இன்றைய தினத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி வரும். அதே மாதிரி ஒரு புதிய நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நினைச்ச காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்துக்கு லாப பிரயாணமாக மாறும். சின்ன விஷயங்களில் இந்த நேரம் புரியாமல் ஜோக் அடிக்கிறது என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயங்களுக்காக அப்பப்போ கவலைப்பட்டு என்னடா அது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். அது வீட்லேயே ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு கவலைகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு, நான் தான் கஷ்டப்படணும், நான் தான் இது பண்ணேன், எனக்கு ஒருத்தரும் ஹெல்ப்புக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்பப்போ வருத்தமும் படுவீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த கொலாப்ஸ் கொஞ்சம் டென்ஷன்லாம் ஆகிறது அந்த மாதிரி இருந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இதுதான் நம்ம வாழ்க்கையும் தெரிஞ்சு போச்சு, இப்படி தான் போகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி மத்தியானத்துக்கு மேலே அதை அடாப்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. காலையில் டென்ஷனும் மத்தியானம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இந்த தினத்தில் பண வரவுகள் கூடி வரும். பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். குடும்பத்தை நோக்கி உங்களுடைய பார்வை அதிகரிக்கும். ஃபேமிலியில் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய வேலை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இவாளுக்கு என்ன தேவைப்படுறது, இவாளுக்கு என்ன தேவைப்படுறது, இவாளுக்கு என்ன தேவைப்படுறதுன்றதை பார்த்து தெரிந்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, மதிப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மத்தியானத்துக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து செயல்படாதீங்க. வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, இது போன்ற காரியங்களை எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் விரயங்கள் இருக்கக்கூடியதாக உங்களுடைய அமைப்பு ராசி பிரகாரம் இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஓஹோ ஆகான்னு இருக்கும், சில பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு தசா புத்தி அந்தரம் கிரகநிலையை பொறுத்தளவுக்கு மாறும் அப்படின்னு சொல்லலாம். இது அவங்களுக்கு உண்டான நாளாக கூட சில பேருக்கு இருந்துட்டுருக்கும். நினச்சதெல்லாம் நடக்கும். அதே சமயத்தில் கனவுகள்லாம் பலிதமாக பாசிட்டிவாக இருப்பாங்க. அட்டேங்க அப்பா இன்றைக்கி சொல்ல போனால் பயங்கர ஐடியாஸ் எல்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. இதாக்கும், அப்படியாக்கும், இப்படி ஆக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. போய் அப்படி தனியாக உட்காந்துக்கிறது, ஏதாவது சொன்னீங்கனாலே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கிறது. ஓகே அப்படின்னு ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணுறதுக்கு நல்லதாகும். அந்த மாதிரி நபர்கிட்ட கொஞ்சம் இன்றைக்கி தள்ளி இருக்கிறதும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பிகாஸ் அவர்கள் நீங்கள் என்ன தான் பேசுனீங்கனாலும் அவங்க மைண்டுக்குள்ளே வேறு ஒன்று ஓடிட்டுருக்கு. அதனால் அவங்ககிட்ட நீங்கள் எடுத்து சொல்லி நீங்கள் ஏதாவது சொல்ல போய் அவங்களுக்கு ஒரு இரிட்டேட் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை கூட மாறலாம். ஸோ இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலோ அல்லது நீங்களே கன்னிராசியாக இருந்தாலோ நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தா அதுக்கு தகுந்தாப்பில் நாளை மாற்றிக்கொள்வது நற்பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் குருவாயூரப்பர் வழிபாடு மேலும் மேலும் பலத்தை தரும் அற்புதமான வழிபாடு. நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஒருத்தர் நினைப்பீங்க டக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க, ஒருத்தங்க நினைப்பீங்க அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க, உதவின்னு நினைப்பீங்க உதவி கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இயற்கைக்கு எவ்வளோ பலம் இருக்குது, நான் நினச்சேன் பட்டப்பட்டன்னு காரியம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய காரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மத்தியானத்துக்கு மேலே பிஸ்னஸுக்கு சூப்பராக இருக்குது. பிஸ்னஸ் மீட்டிங்கெல்லாம் பேசுகிறதுக்கு, அதே சமயத்தில் ஏதேனும் முக்கியமான நபர்களை சந்தித்து உங்களுடைய விஷயங்களை பற்றி பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. முடிவெடுக்கிறது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது போன்ற காரியங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் நான் மத்தியானத்துக்கு மேலே பதவி, பேர், புகழ், அந்தஸ்து சொன்னேன் எல்லாமே 50% தான் நீங்கள் போட்டுக்கணும். இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா கோபத்தை குறைத்துக் கொள்வதும் அவசரத்தை குறைத்துக் கொள்வதும் நிதானத்தை மேற்கொள்வதும் அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் காலையிலையும் சரி, மத்தியானமும் சரி, சாயந்தரமும் சரி உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கு. இல்லை சார் என்னமோ தெரியல, மனசு சரியில்லை, டிஸ்டர்பன்ஸாக இருந்துட்டுருக்குன்னா ஃபஸ்ட்டு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய டைம் வீக்காக இருந்தால் அது உங்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு தான் அர்த்தம்.
ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய ராசி பிரகாரம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய நாள். டிசிஷன் மேக்கிங்க்கு சூப்பராக இருந்துருக்கு. இன்றைக்கி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோகம் வந்து இருக்குது. யோகத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. ஒருவேளை நான் அப்போவே சொன்ன மாதிரி சார் அதெல்லாம் இல்லை சார், என்னமோ தெரியல தடங்கள் இருக்குது, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணணும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய டைம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதாங்கிறத பார்த்துண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு சில விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு யதார்த்தமாகவே நடந்துடும். சில விஷயங்கள் என்னதான் போராடினாலும் தலைகீழ நின்னாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்ற கவலைகள் நிறைய பேருக்கு இருந்துருக்கும். பட் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில ஸ்தலங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கேமராமேனாக இருந்துட்டுருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஊர் விட்டு ஊர் மாதிரி வந்து வேலை தொழிலெலாம் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருந்துட்டுருக்கும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி யாருமே உதவி பண்ணாத மாதிரி இருக்கும். பட் யூ வில் சக்ஸஸ். ஏன்னா நிறையா பேர் அட்வைஸ், நிறையா பேர் அவமானம், நிறையா பேர் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் சொல்கிறது மூலம் ஒரு நாள் நான் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை மனதில் போடுவீங்க. இதெல்லாம் படத்துக்கு தான் சார் சாதிக்க, லைஃபுக்கு இருக்குமா? கண்டிப்பாக லைஃப்பில் நடக்கும். நிறைய மாற்றங்கள் கொடுப்பார் இறைவன். உங்களுக்குள்ள ஒரு பெரிய பலத்தை, ஒரு எனர்ஜியை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டகாலத்தை கொடுத்துருக்காருங்கிறது தான் உண்மை. ஸோ இதை தாண்டி வந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் எனக்கு தென்படுறது. அதனால் ஒரு தடங்கள் மீறி அதுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் உங்களை யாராவது கிண்டல் கேலி பண்ணாங்களா அவங்க தான் உங்களுக்கு குருன்னு நினச்சிக்கோங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நம்ம எப்பவுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருப்போம். ரொம்ப அதை புதுசாக கற்றுக்கிண்டு அதை கற்றுக்கிறதுக்குள்ளே நம்மளை போட்டு படுத்து அதை போட்டு ஐயோ படாத பாடுபடுத்தி எடுத்துடுவாள். அதுலேயும் அது மேலதிகாரியும் சரி, கூட இருக்கிறவாலும் சரி, கிண்டல் கேலி எல்லாம் பண்ணுவாள். எப்போவுமே அதுக்கு ஒரு அனுபவப்பட்டிருப்பீங்க. அதனால் பேசி இவாளெலாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுறா பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் எப்போவுமே இருந்துட்டுருக்கும். சரி பரவாயில்ல விடு, நம்மளுடைய நேர கால சூழ்நிலை அப்படி இருக்குன்னு ஒரு 2-3 நாளாகவே அப்படி மைண்டு கொஞ்சம் அப்படியே பாதர் பண்ணிட்டு இருப்பேன். நெவர் எவர் வரி அபவுட் தட். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். பணத்தை சம்மந்தமான சிந்தனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் அழுத்தும். ஏன்னா இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னு நினச்சிட்டாலே பயம் வந்துடும். அதனால் பெருசாக ஒரு விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. பொதுவாக காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு டைம் அப்படி வீக்காக இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு டைம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துருக்கு. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது. அவசரப்பட்டு எதையுமே பேசிடாதீங்க. அவள் சொல்ல வந்தது ஒன்று, நீங்கள் புரிஞ்சது ஒன்றாக இன்றைய தினத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் இன்றைய தினத்தில் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு டிசிஷன் எடுத்தால் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க. மத்தியானத்துக்கு மேலே அந்த காரியத்தை மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு எப்போவுமே கஷ்டப்பட்டு ஒரு பாதையை நம்ம வந்து போய் அதில் வந்து ஜெயித்து அது வந்து நமக்குரியதாக இருந்து ஒரு வீடு கட்டி, ஒரு இடம் வாங்கி, ஒரு வாகனம் வாங்கி அந்த வீட்டில் வந்து இருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு சுகமே தனின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கஷ்டப்பட்டு ஒன்று கிடச்சிதுன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஹி டிசர்வ் ஃபார் தட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க வந்து அதுக்குண்டான நபர்களாக மாறுவார். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் இன்றைய தினத்தில் நடக்கும் அப்படின்னு சொன்னால் பெரிய ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? எஸ், நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது. அந்த பலன்களோடு விடாமல் நமக்கு லக்கு இருக்குது, நமக்கு தடங்களும் இருக்குது. அதையும் எப்பவும் மனசில் வச்சுக்கணும். அந்த தடங்களை நீக்கிட்டு உழைப்பை முதல்ல கொண்டு வாங்க. இறைவன் மேலே பெரிய நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இன்றைய தினத்தில் இருக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. தடங்களானால் சரி அது ஒரு காரணம் இருக்கும், நல்லது நடந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். தடங்களானால் இனிமேல் நடக்காத இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லது நடந்ததா இது எப்படி நடந்தது, இதனுடைய ஃப்ரீக்குவன்சி எப்படி, இதுக்கு தகுந்தாப்புல இனிமேல் நம்ம எப்படி மாற்றிக்கணும், இதை கண்டுபிடிச்சி இதுக்கு தகுந்தாப்புல செயல்பட்டு பாருங்கள். மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரும். இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு அதாவது 2 நாள் நல்லா இருந்தால் 3ஆவது நாள் சரியில்லை, 3 நாள் நல்லா இருந்தால் 4ஆவது நாள் சரியில்லை, சில நேரம் சரியே இல்லை ஆனால் திடீர்னு ஒரு பீக் ஆகுது, பயங்கரமாக சம்பாதிக்கிறேன். ஆச்சரியமாக இருக்குது சார், ஏன் சார் லைஃப் இப்படி இருந்துட்டுருக்குன்னு தெரியல. பயமும் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, எங்கேயாவது பேருக்கு எடுத்துருவோன்னு பயமாகவும் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அப்படியே ஒரு விதமான கலக்கத்திலே இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு கெட்டதுலேயும் தள்ளியும் நல்லதுலேயும் தள்ளும்.
இல்லையா? நல்லது தெரிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏதோ நம்ம பண்ண புண்ணியம் நம்ம காப்பாற்றிடுத்தோ, தெய்வசக்தி காப்பாற்றிடுத்து அப்படின்னு வைக்கலாம். கெட்டதில் தடுத்துனா அதில் வந்து மீண்டு வருது. அது தள்ளுறதுக்கு முன்னாடியே இறைவன் நம்மளை காப்பாற்றிடணும், அதுக்காக முயற்சி பண்ணிக்கணும். இந்த மாதிரி சுப காரியங்களாக பண்ணிக்கோங்க. ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி கவனமாக பேசுங்க. இன்றைய தினத்தில் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணுங்கள். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரம் குறிப்பாக சொல்கிறேன். அதே சமயத்தில் மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் பேசாதீங்க, ரொம்ப சிரிக்காதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப ஒரு விஷயத்தில் ரொம்ப பதட்டம் அடையாதீங்க. இருங்க, சரி இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னு விட்டுட்டுருங்க. நற்பலன்கள் கூடி வரக்கூடியதாக. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பிளானட் எப்படி செயல்படுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் பிளானட்டை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி எந்த வகையில் அது நன்மைக்கா தீமைக்கா அப்படின்னு சொல்கிறேன். ஒரு கௌரவத்துக்கு பேர் புகழுக்கு வந்து சூரிய பகவான், சரிங்களா? அதுவே பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியன் வந்து இதெல்லாம் நல்லதுக்காக செயல்படுறது. ஆனால் அதுவே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஓவர் கர்வம் வந்துட்டு அதுவும் சூரியன் தான். பட் அது வந்து கனெக்ட் ஆகிறது என்ன, சனி கூட கனெக்ட் ஆகிடும். அதனுடைய ஆரம்பம் வந்து அப்படியே டச் ஆகி அது அப்படியே பின்னாடி பெரிய நோயாக மாறிடணும்வாங்க. அதே மாதிரி அடுத்து சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருக்குன்னு வைங்க. இவங்க யோசனை நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க, ரொம்ப டக்குன்னு கிளிக் ஆகிறீங்க, நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். இது வளர்பிறை சந்திரன். இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுலேயே நான் தான் அழகு, இவாளெல்லாம் என்ன அப்படின்னு மற்றவாளை கிண்டல் கேலி பண்ணி மற்றவாளை இறக்கி பேசினா அதே சந்திரன் வந்து ஆப்போசிட்டாக போயிடுறது. ஸோ இந்த பிளானட் வந்து அடுத்தது செவ்வாய் வீடு வாங்கியிருக்கேன், இடம் வாங்கியிருக்கேன், பெருமை தான், ரொம்ப சந்தோஷம். இந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு தான், அது கூட சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. என்னால் பண்ண முடியுது, அவளால் பண்ண முடியல பற்றியா அப்படின்னு அந்த ஒரு கர்வம் இருந்துச்சுன்னா போய்ட்டு. அப்போ எல்லாமே ரொம்ப அழகாக டைரக்டர் மிஷ்கின் அவர் வந்து பேசும்பொழுது ரொம்ப அழகாக ஒரு இடத்துல வந்து சொன்னார், நான் வந்து ஹீரோ மெட்டீரியல் கிடையாது, நான் டைரக்டர் தான். பட் எனக்காக 10 பேர் வேலை செய்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்க சந்தோஷமாகவும் இருக்குது, ஆனால் சில டைம் இல்லை, பயமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய இது ஏதாவது பண்ணி இந்த ஒரு குணம் எனக்குள்ளே உள்ளே போயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்ட்டார் அவர். ஸோ இந்த மாதிரி அந்த பிளானட் வந்து நல்லபடியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நல்லதை பேசுங்க, நல்லதை பண்ணுங்க, நல்லதே செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி நிறைய தெய்வ காரியங்கள் தான தர்மங்களை பண்ணால் அவங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடியது ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு அற்புதமான விஷயம் பார்த்துட்டோம். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாமர் மகேஷ்.